நாளைக்கு நம்மளோட டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணுறோம். சென்னையில் நங்கநல்லூர் ஏரியாவில் ஷாப் இருக்குது. எல்லாருமே வாங்க. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன குட் பை அக்லி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். நம்ம ஏகேவோட பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, நம்ம ஏகே ஒரு பையனை எப்படி வெளியில் கொண்டு வந்தார், இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. பெருசாக எனக்கு இந்த படம் எங்கேயும் போர் அடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னிங்காக நம்ம ஏகேவை எப்படிலாம் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது ஆதிக்கு அப்படியே காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டைட்டில் கார்டு இன்ட்ரோ லென்த்தான இன்ட்ரோ பிளாக்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஆஃப் எனக்கு டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஆஃப்ல ஷைன் தாம் சாக்கோட சீன் ஒன்று வரும். அவர் நம்ம ஏகே முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவார். அந்த சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். அந்த சீனோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வெறித்தனமாக இருந்தது. ஜி பிரகாஷோட சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தாலும் சில இடங்களில் லவுடாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபேன்ஸ் என்டர்டெயின் ஆகணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆகணும்னு அதை மட்டுமே மனசில் வச்சு ஆதிக்கு இந்த படத்தை எடுத்திருக்கார் போல. அதில் 75% கிட்ட ஆதிக்கு நினச்சதை செஞ்சுட்டா இருந்ததா நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஏகே ஃபேனாக இந்த மூவிக்கு போனீங்கன்னா கத்தி கத்தி உங்கள் குரலே டேமேஜ் ஆகிடும். அந்த அளவுக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த படத்தில் மைனஸாக நான் பார்த்தது என்னன்னா, எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இதில் வரும். அது ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்கு ஓகே. ஆனால் அந்த லாஸ்ட் 20 to 25 மினிட்ஸ்க்கு வர ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப திணிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏகே ஃபேன்ஸை தாண்டி நியூட்ரல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு படமாக இது எடுக்க தான் ஆதிக் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் எல்லாரையும் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. 18+ கண்டென்ட்லாம் இதில் பெருசாக எதுவும் கிடையாது. ஓவராலாக ஏகே ஃபேன்ஸ் இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அவங்க கம்ப்ளீட்டாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக தான் இது வந்திருக்கு. மற்ற ஆடியன்ஸும் கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கொடுக்கும்.